கடலுக்கு அடியில் உள்ள காடுகள். வழக்கமாக காடுனாலே நிலப்பரப்புக்கு மேலே தான் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? வனம், அடர் வனம் அப்படின்லாம் நம்ம சொல்லுவோம். ஆனால் கடலுக்கு அடியில் ஒரு காடே இருக்குதுங்க. எவ்வளோ ஆச்சரியமான விஷயம் இல்லையா? அதாவது மெக்சிகோ வளைகுடா பகுதிகளில் சைப்ரஸ் மரங்கள் நிறைந்த ஒரு காடு கடலுக்கு அடியில் இருக்குது. 60 அடி ஆழத்தில் ஒரு பெரிய காடே அங்கே இருக்குது. காடு தான் இருக்குது அப்படின்னு அதிசயப்படணும்னா அந்த காடுகளுக்குள்ள ஆறுகள் ஓடுது, கடலுக்கு அடியில் அருவிகள் மாதிரி தண்ணி கொட்டுது. அப்படியான ஒரு சூழல் கடலுக்கு அடியில் நிலவரதை நம்ம பார்க்குறோம். எவ்வளோ ஆச்சரியம் பாருங்கள். அந்த காடுகள் என்ன நடக்குது அப்படின்னா, ஒரு பெரிய நாடு உமிழக்கூடிய மொத்த கார்பன் அளவையும் உறிஞ்சுகிற சக்தி அந்த காடுகளுக்கு இருக்குது. இந்த மாதிரியான கடல் அடி காடுகள் உலகத்தினுடைய பல கடல்களில் இருக்கிறதுனால தான் இன்னும் இந்த பூமி சூடாகாமல், அந்த க்ரீன் ஹவுஸ் வாயுக்களுடைய எஃபெக்டினால் அழியாமல் இந்த பூமி பாதுகாக்கப்படுது. அப்படின்னா எப்பேற்பட்ட முக்கியத்துவம் அந்த கடலடி காடுகளுக்கு இருக்குங்கிறத நீங்கள் பாருங்கள். அது மட்டும் இல்லைங்க, ஒரு கடலோட ஆழம் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு பல முயற்சிகள் எடுப்பாங்க இல்லையா? உலகத்தில் எது ஆழமான கடல் அப்படின்னு பார்க்கணுன்னு முயற்சியெல்லாம் பண்ணியிருக்காங்க. அது ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, ஸ்னைல் ஃபிஷ் அப்படின்னு ஒரு ஸ்பிஷ் இருக்குது. அந்த மீன் கடலினுடைய அடி ஆழத்தில் வாழ்கிறது. அதாவது உலகத்தில் உள்ள கடல்கள்லேயே எது ஆழமான கடல் அப்படிங்கிறத யோசித்து அந்த கடலில் உள்ள ஆழமான பகுதிகளை நோக்கி அவங்க பயணம் செய்கிறாங்க. அப்போது இந்த ஆராய்ச்சி பல 100 ஆண்டுகளாக நடந்துகிட்ருக்கு. அப்போது ஒரு குறிப்பிட்ட படகுல போகிறாங்க, அதுக்கப்புறம் அங்கே கயரை கீழே போடுறாங்க, கயிறு காலியாக போயிடுது. இன்னும் அதில் ஆழம் இருக்குது அப்படிங்கிறத அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. அடுத்த முறை பயணப்படுறாங்க. விஞ்ஞானம்லாம் வளர்ந்ததுக்கப்புறம் நீர்மூழ்கி கப்பல்கள் மாதிரி ஒரு இதில் அவங்க கடலினுடைய அடிப்பகுதி வரைக்கும் போகிறாங்க. அப்படி போய் பார்க்கும்போது அவங்களால ஒரு குறிப்பிட்ட பகுதிக்கு மேலே கீழே போகவே முடியல. ஏன்னா நடுக்கடல் அந்த அடி ஆழத்துக்கு போக போக என்னென்னா அது அழுத்தம் அதிகமாக இருக்கும், ப்ரெஷர் ரொம்ப அதிகமாக இருக்கும், அங்கே தாக்கு பிடிக்கவே முடியாது. அப்படி இவங்க போன நீர்மூழ்கி கப்பல் உள்ள கண்ணாடிகள் எல்லாம் கீறல் ஏற்பட்டு சிதைஞ்சி சேதாரமாகிற சூழல் வரும்போது தங்களுடைய உயிரை தப்பிச்சுக்கிறதுக்காக மறுபடியும் அவங்க மேலே வந்துட்டாங்க அந்த ஆராய்ச்சியில். ஆனால் அப்படி அந்த ஆராய்ச்சியில் போகும்போது அவங்க பார்த்த ஒரு அதிசயமான ஒரு விஷயம் என்னென்னா, அங்கே கூட சில உயிரினங்கள் இருக்கிறத அவங்க பார்க்குறாங்க. அங்கே கூட சில பாக்டீரியாக்கள்லாம் இருக்கிறத பார்க்குறாங்க. இந்த ஸ்னைல் ஃபிஷ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு மீன் இருக்கிறத பார்க்குறாங்க. எவ்வளோ ஆச்சரியம் பாருங்கள். ஒரு மீனால் அந்த கடலினுடைய அடிப்பகுதியில் அந்த அழுத்தத்தையும் தாங்கி கொண்டு வாழ முடியுது. இன்னும் புரிகிற மாதிரி சொல்கிறதா இருந்தால் அந்த மீன் மேலே ஒரு 200 யானையை தூக்கி வைக்கலாம் நம்ம. அப்பேற்பட்ட எடையை கூட தாங்குகிற அளவுக்கான ஒரு அழுத்தம் அங்கே இருக்கும். அப்படிப்பட்ட அழுத்தத்தை தாங்கி கொண்டு அந்த மீன் உயிர் வாழுது. அந்த மீனினுடைய உடலுடைய வடிவமைப்பே பார்த்திங்கன்னா அப்படியே அந்த ஏற்ற இறக்கமாகவே இருக்கும் உடம்பு முழுக்க. அப்படின்னா தான் அந்த அழுத்தத்தை தாங்க முடியும். அந்த இடத்துல ஒரு மனிதன் போனான் அப்படின்னாக்கா அவனுடைய நரம்புகள்லாம் வெடிச்சிரும், நாளங்கள் எல்லாம் சிதைஞ்சிரும். அப்படிப்பட்ட அழுத்தம் அதிகம் இருக்கிற இடத்துல ஒரு மீன் வாழுகிறது என்று சொன்னால் எப்பேற்பட்ட அதிசயம்ங்கிறத நாம் யோசிச்சு பாருங்க இல்லையா? அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்த அளக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க முடிவு பண்ணுறாங்க. அதற்கு நிறைய சோனார் போன்ற கருவிகள்லாம் இருக்குது இல்லையா? சவுண்டை வச்சு அது எவ்வளோ அடி ஆழத்தில் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது இந்த உலகத்தினுடைய புதைகுழியே அதுதானா. அதாவது கடலுக்கு அடியில் மிக அதிக ஆழமுடைய ஒரு புதைகுழி மாதிரி இருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் இன்றைக்கும் உயிரினங்கள் வாழ்கிறது என்பதை இன்றைக்கு நவீன உலகம் கண்டுபிடித்திருக்கிறார்கள். அந்த மாதிரி மலைக்காடுகள் நம்ம கேள்விப்பட்டிருப்போம், கடலடி காடுகள் நம்ம கேள்விப்படுறோம். அந்த மாதிரி அதிசயமான பல உயிரினங்கள் வாழக்கூடிய ஒரு இடமாக, பல உயிரினங்களுக்கும் வாழ்க்கையை தரக்கூடிய ஒரு இடமாக அந்த கடலடி காடுகள் இருக்கிறது என்பது மிகவும் சுவாரஸ்யமான ஒரு தகவல். மீண்டும் பல புதிய தகவல்களோடு, அதில் அறியப்படாத பக்கங்களோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.